இன்னைக்கு ருசியான கிராமத்து சமையல் 30 கிலோ முழு கோழி, ஒரு மூட்டை அரிசி. கூடவே காய்கறிகள். கூடவே காய்கறிகள், அம்மியில அரைச்ச மசாலா. இன்னைக்கு 200 பேருக்கு கறி சாப்பாடு. இன்னைக்கு பிரம்மாண்டமா முழு கோழி குழம்பு செய்ய போறோம். முழு குழம்பு கறி சோறு, முழு குழம்பு கறி சோறு, முழு கோழி குழம்பு சோறு, முழு கோழி பக்கத்துல தான வேகமா முழு கோழி கறி குழம்பு செய்றோம் நாங்க. மூச்சு முட்டா சாப்பிட வாங்க. நம்ம சேனலை வாழ்த்தி உள்ளவங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்க பாக்குற நெஞ்சங்களுக்கு இன்னைக்கு முழு கோழி கறி குழம்பு செஞ்சு ஆசைப்படுறோம். மஞ்சளையும் இஞ்சி பூண்டையும் அம்மியில அரைச்சாவே தனி சுவைதான். நான் மஞ்சள் அரைச்சுக்கிறேன். நான் இஞ்சி பூண்டை அரைச்சுக்கிறேன். வெட்டி வச்ச தக்காளியை கொடக்கல்ல கொடிச்சுக்கலாம். எடுத்துட்டா அது எடுக்கணுமா? நான் என்ன தனிப்பட்ட மாதிரி எடுத்துவாங்க. ஃபோன் நம்பரை மாத்தி அது நான் இங்க இருக்கேன்னு சொன்னேன். இன்னைக்கு முழு சிக்கன் குழம்புக்கு முழு சிக்கன் எண்ணெயில பொரிச்சு சேர்க்க போறோம். இப்ப முழு சிக்கன் பொரிக்க மசாலா கலந்துக்கலாம். முதல்ல சுத்தமான தயிர் ஊத்திக்கலாம். அடுத்தது அம்மியில அரைச்ச இஞ்சி விழுது, அம்மியில அரைச்ச பூண்டு விழுது, மஞ்சள் சாந்து, பெருஞ்சீரகத்தூள், ஜீரகத்தூள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், தூளுப்பு, மிளகுத்தூள், எலுமிச்சை பழச்சாறு, சாட் மசாலா. அடுத்தது நம்ம வில்லேஜ் பேபிஸ் ரெடி பண்ண குட் பேபி மணமணக்கும் கரம் மசாலா, சுத்தமான கல்லெண்ணெய், மிக்சர்,
ஞாயிற்றுக்கிழமை இல்லாம இருக்கும். அந்த சாமி அப்படியே புரிய என்ன பாப்கார்னுக்கு முழு கோழி குழம்பு வைக்க கடாய், முழு கோழி பொரிச்சு ரெடியா இருக்கு, சாப்பாடு வச்சு ரெடியா இருக்கு, காய்கறி வெட்டி ரெடியா இருக்கு, மசாலா அரைச்சு ரெடியா இருக்கு, மழை பெய்யும் மாடு ரெடியா இருக்கு, சமைக்க நாங்க ரெடியா இருக்கோம். முழு கோழி குழம்பு செய்ய முதல்ல சுத்தமான எண்ணெய் ஊத்திக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயம், கீரை வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி விழுது, பூண்டு விழுது, மஞ்சள் சாத்து, நறுக்கி வச்ச தக்காளி, மிளகாய் தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், பெருஞ்சீரகத்தூள், குட்பேபி கரம் மசாலா, மிளகுத்தூள், கல்லுப்பு, கொடக்கல்ல கொடைஞ்ச தக்காளி விழுது, பசுமாட்டு தயிர், சொரக்காய்க்கு உப்பு இல்ல, குழம்புக்கு தண்ணி, பொரிச்ச முழு கோழியை சேர்த்துக்கலாம். புடிச்சுக்கீங்க. என்னன்னா இன்னைக்கு வில்லேஜ் பேபிஸ்ல ஸ்வீட் டிவி வாசிக்கு பர்த்டே. இன்னைக்கு வந்து பர்த்டே வந்து கொண்டாட போறோம்.
10 மாரி தான இருக்கு தெரியல Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Vasili. Happy birthday to you. வாசனைக்கு கொத்தமல்லி தலை ஊரே மணமணக்க வீடே கமகமக்க முழு கோழி கறி குழம்பு ரெடி. சூப்பரான சுவையான பொரிச்ச முழு கோழி குழம்பு அருமையா ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. ஐயோ நாங்க சொல்லுவேன் என்ன இவங்க எல்லாம் முட்டி போடுறாங்க இவங்க மட்டும் மேல உட்காந்துருக்காங்க நினைக்கிறீங்களா? நாங்க வந்து சாப்பிட மாட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான். அதான் கீழே வந்து முட்டி போட்டுட்டு உட்காந்துருக்கோம். நானும் விரதம் இவங்களும் விரதம், பேர் சாப்பிடல. குழம்பு வாசனையா அவ்வளவு கமகமன்னு அடிக்குது. இவங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சுவையும் சூப்பரா இருக்கும் போல, ஏன்னா குழம்பு கலர்ஃபுல்லாவும் இருக்குங்க, நல்லா இருக்கு. சொல்லி தொலைங்க சாப்பிட்டு. நாங்க 3 பேரும் சாப்பிட போறோம். 3 பேருக்கு வெளியே போறாங்க. நல்லாதானே இருக்கு ஒன்னும் அரைக்காதீங்க சூப்பரா இருக்கு. எப்படி உடைக்கதான் போகுது. வாழை இல்ல சாப்பாட்டுக்கும் முழு கோழி கறி குழம்புக்கும் அப்படியே தட்டுல எடுத்து சாப்பிடும் போது நல்லா காரசாரமா இருக்குதுங்க. முழு கோழியை எண்ணெயில பொரிச்சு குழம்பா செஞ்சது வித்தியாசமான முறையில செம்ம டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா உங்களோட வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அட ஆமாங்க, நாம செஞ்ச முழு கோழி நல்லா பஞ்சு போல வெந்து காரசாரமான சுவையில வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. அட ஆமாங்க, ஏன் காபி அடிச்சிட்டாங்க. அட போங்க ஓன் டயலாக். இவங்க சாப்பிடும் போதே தெரியுது, அந்த எலும்பை கூட கடிச்சு கடிச்சு தெரியுது. பாருங்க இலைய பாருங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியுது. அந்த அளவுக்கு ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாங்க. அப்ப கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும் போல. இன்னைக்கு வந்து 200 பிள்ளைங்க வந்து நல்லா சூப்பரா சாப்பிட போறாங்க. நாங்களே செஞ்ச முழு கோழி கறி குழம்பு சுவையோ சுவை. அப்ப என்னடா தின்னுட்டே இருக்குது. ஏன் அப்ப இதுன்னா எனக்கு எப்படா வீடியோ முடிஞ்சிருச்சு, க்ளோஸ், அவ்வளவுதான், டைமிங் ஓவர்.